ஹாய் வீவர்ஸ், வெல்கம் டு மெட்ரா ஸ்டைல். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாமா? கார்த்திகை விதி சீரியலில் என்ன பரபரப்பாக நடந்துச்சுன்னு பார்க்கலாமா? நம்ம கார்த்தி ராஜராஜனை கோவிலுக்கு கூட்டிட்டு வருவாங்கன்னு கொஞ்சம் கூட எதிர்பாராத அந்த சிவனாண்டி முத்துவேலும் பேசிட்டு இருக்காங்கப்பா. பார்ப்பா சிவனாண்டி, உனக்கு தான் எல்லா முதல் மரியாதையும் கிடைக்க போகுது. அந்த ராஜராஜனாவது வர்றதாவது ஈஸ்வரி அந்த ராஜராஜனை விட்டுருவாளா என்ன அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்கா. அங்க பார்த்தோன்னா நம்ம ஈஸ்வரி குடும்பத்தோட கோவிலுக்கு வந்துட்டு இருக்காங்கப்பா. ஈஸ்வரி, ராஜராஜன், ரோகிணி, ரேவதி, கார்த்தி இவங்க எல்லாருமே வராங்கப்பா கோவிலுக்கு. எங்க இந்த சந்திரா, அவங்கள மட்டும் ஆளையே காணா. ரேவதி சொல்றாங்க, எல்லாருமே வந்து என்னதான் பாத்துக்க சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம நான் உங்ககிட்ட பேசவே கூடாது, உங்ககிட்ட மட்டும் இல்ல யார்கிட்டயும் அவ்வளவா பேசக்கூடாது, சரியா மாமா? நீங்களும் அதே மாதிரியே மெயின்டைன் பண்ணிக்கோங்க, நீங்களும் என்கிட்ட வந்து பேசிட்டு இருக்காதீங்க, சரியா அப்படின்னு சொன்ன உடனே நம்ம கார்த்தியோ, ரேவதி சூப்பர் ரேவதி, உன்னோட ஆக்டிங்க எல்லா இடத்துலயும் கடைபிடிக்கிறியே அப்படின்னு சொல்லிட்டு இருக்காருப்பா. ஆனா இந்த மாதிரி நடிக்கிறது எவ்வளவு கஷ்டம் தெரியுமா மாமா? எனக்கு எல்லா விஷயமும் தெரிஞ்சு போச்சு, ஆனா எனக்கு எல்லா விஷயமும் தெரிஞ்சிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு யாருக்குமே தெரியாம மெயின்டைன் பண்றது எவ்வளவு கஷ்டமா இருக்கு தெரியுமா மாமா? அதெல்லாம் வார்த்தையால சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்கப்பா நம்ம ரேவதி. சரின்னு சொல்லிட்டு நம்ம ரேவதி கை நிறைய மல்லிகைப்பூ தான்ப்பா வாங்கியிருக்காங்க. ஆனா ஒண்ணு, நம்ம ஆசைப்பட்டதெல்லாம் எங்கேயாவது நடக்குதா என்ன? மாமா தான் கை நிறைய மல்லிகைப்பூ வாங்கிட்டு வந்துட்டு நம்ம தலையில வச்சு விடுவாங்கன்னு நினைச்சிட்டு இருந்தா இங்க அப்படியே ஆப்போசிட்டா தான் நடக்குது. நான் கை நிறைய மல்லிகைப்பூ வாங்கிட்டு இப்ப அவரை போய் தலையில வச்சு விட சொல்ல போறேன் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சிட்டு இருக்காங்கப்பா இந்த ரேவதி. அப்ப நம்ம ரேவதி அவங்களுக்குள்ளேயே நினைச்சிட்டு இருக்காங்க, சரி யார் வாங்கினா என்ன, நம்மளுக்கு ஒரு விஷயம் தேவைன்னா நம்ம தான் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல நம்ம ரேவதி கார்த்திக் தான் கால் பண்றாங்க. மாமா, உங்களை இந்த இடத்துல இப்பவே நான் பார்க்கணும் அப்படின்னு சொன்ன உடனே, ஏன் ரேவதி என்னாச்சு, ஏதாவது பிரச்சனையா அப்படின்னு சொல்லி கார்த்திக் கேட்டுட்டு இருக்காங்க. அட பிரச்சனைலாம் ஒன்னும் இல்ல மாமா, பிரச்சனைன்னு சொன்னாதான் அந்த இடத்துக்கு வருவீங்களா என்ன அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க நம்ம ரேவதி. நம்ம கார்த்திக் அச்சுச்சோ ஏதாவது பிரச்சனையா இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு வேக வேகமா வர நம்ம ரேவதி கையில இருக்கிற மல்லிகை பூவை கார்த்தி முன்னாடி போய் நீட்டுறாங்கப்பா. பாருங்க மாமா, இந்த மல்லிகை பூவை என் தலையில வச்சு விடுங்க அப்படின்னு சொல்றாங்க. உடனே நம்ம கார்த்திகைக்கு சிரிப்பு தான். ரேவதி, இதுதான் விஷயமா? நான் கூட என்னமோ ஏதோ நினைச்சிட்டேன். மாமா சும்மா இருங்க மாமா, மத்தவங்களுக்குலாம் உங்களுக்கு முக்கியத்துவமா தெரியும், ஆனா எனக்குன்னா உங்களுக்கு சாதாரணமா தான் தெரியும்ல. நீங்க பண்ற விஷயத்தெல்லாம் பழைய ரேவதி கிட்ட வச்சுக்கோங்க, என்கிட்ட வச்சுக்காதீங்க, புரியுதா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்கப்பா. நம்ம கார்த்தி ஒண்ணுமே புரியாம நிக்க. அப்ப நம்ம கார்த்தி சொல்றாங்க, இங்க பாரு ரேவதி, என்னோட பழைய ரேவதியா இருந்தா இந்நேரத்துக்கு நான் சொன்னதுக்கு ஓகே மாமான்னு சொல்லியிருப்பாங்க தெரியுமா, என் பேச்ச தட்டவே மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காருப்பா. ஆனா இப்ப என்னன்னா நீ சொல்ல சொல்ல எந்த பேச்சுமே கேட்க மாட்டேற அப்படின்னு சொன்ன உடனே நம்ம ரேவதி சொல்றாங்க, இங்க பாருங்க மாமா, அந்த ரேவதியை வேணா நீங்க சமாளிச்சிருக்கலாம், ஆனா இந்த ரேவதியை சமாளிக்கவே முடியாது. அப்ப நம்ம ரேவதி சொல்றாங்க, ப்ளீஸ் மாமா பூ வச்சு விடுங்க மாமா அப்படின்னு சொன்ன உடனே நம்ம கார்த்தியும் சிரிச்சுக்கிட்டு, சரி சொன்னா கேட்கவா போற, கூட நான் வச்சு விடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரேவதி தலையில பூவையும் வச்சு விடுறாங்கப்பா நம்ம கார்த்தி. நம்ம ரேவதி கேட்கறாங்க, என்ன மாமா பூ வச்சாச்சா அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே, இரு ரேவதி வச்சுட்டு தானே இருக்கேன், என்ன அவசரம் உனக்கு அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே நம்ம ரேவதி சொல்றாங்க, இங்க பாருங்க மாமா, எவ்வளவு நேரம் ஆனாலும் சரி இங்க பொறுமையாவே வைங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்கப்பா. ரேவதி யாராவது அக்கம் பக்கத்துல பாத்துட போறாங்க, முக்கியமா இந்த சந்திரகலா வந்துட போறாங்க. ஆமா, இந்த ரேவதி எங்க போனா, வர வர இவ நடந்துக்கிற விதமே சரியில்லை அப்படின்னு சொன்ன உடனே நம்ம ராஜராஜன் சொல்றாங்க, இங்கதான் எங்கேயாவது இருப்பா விட அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்கப்பா. அப்ப நம்ம மயில் வாகனம் வந்து இந்த பக்கம் பார்த்தோம்னா நம்ம மயில் வாங்கணும், ஆசையா ரோகிணியை கூட்டிட்டு போயிட்டு என்ன வேணும் ஏது வேணும்னு நம்ம ரோகிணியை கூட்டிட்டு போய் வாங்கி தரலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சிட்டு இருக்கப்போ அங்க ரெண்டு ரவுடிங்க பேசிட்டு இருக்காங்க. எல்லாமே எனக்கு தான் கிடைக்கும் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தா இங்க என்னென்னவோ நடந்துட்டு இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு இந்த சிவனாடி பேசிட்டு இருக்க. உடனே வந்து சரி என்னோட மருமகளுக்கு போன் பண்ணி கேளுப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் முத்துவேல் கேட்டுட்டு இருக்காருப்பா. உடனே சிவனாண்டி வந்து சந்திரகலா கிட்ட கேக்குறாங்க, சந்திரகலா அங்க என்னதான் நடந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே சந்திரகலா சொல்றாங்க, அங்க என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னு எனக்கே ஒன்னும் புரியாம தான் இருக்கேன் அப்படின்னு சொல்ல சிவனாண்டி சொல்றாங்க, இவங்க ரெண்டு பேருக்குள்ளேயும் ஏதோ டீலிங் போயிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொன்ன உடனே நம்ம சந்திரகலா என்னங்க சொல்லிட்டு இருக்கீங்க, எப்படி அவங்க ரெண்டு பேருக்குள்ள டீலிங் போயிட்டு இருக்கு அப்படின்னு சொன்ன உடனே நம்ம சிவனாண்டி நடந்த விஷயத்த சொல்றாங்கப்பா. கார்த்தி மாமாவை அழைச்சிட்டு வரணும் அப்படின்னு சொன்ன உடனே இந்த ஈஸ்வரி நடக்கக்கூடாது அப்படின்ற காரணத்துக்காக தான் இவங்க ரெண்டு பேரும் பேசி வச்சுட்டு அவங்களுக்கு தேவையானதை வாங்கிக்கிட்டாங்கன்னு நினைக்கிறேன். அது மட்டும் இல்லாம கடைசியில ஏமாந்து போய் நிக்கிறது நான் மட்டும்தான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சந்திரகலா முத்துவேலு சிவனாண்டி இந்த மூணு பேர் பேசிட்டு இருக்காங்கன்னே சொல்லலாம். ஆமாங்க, நீங்க சொல்றது கரெக்ட் தான். அக்கா என்கிட்ட எந்த விஷயத்தையுமே சொல்லாம மறைச்சதே கிடையாது, ஆனா இப்ப என்னன்னா என்கிட்ட எந்த உண்மையும் சொல்லாம மறைச்சிருக்காளே அப்படின்னு சொல்லி நினைச்சிட்டு இருக்கும் போது அப்ப சிவனாண்டி சொல்றாங்க, ஆமா அப்பனா உங்க அக்காக்கு உன் மேல நம்பிக்கை இல்லைன்னு அர்த்தம். என்னங்க சொல்லிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொன்ன உடனே சிவனாண்டி சொல்றாங்க, இங்க பாரு சந்திரா, அந்த வீட்டுல நீ இருக்கிற வரைக்கும் உன் பக்கம் தான் காத்தடிக்கணும், அப்படி மட்டும் அந்த காத்து திசையை மாத்தி அடிச்சுன்னு வச்சுக்கோயேன், அப்ப என்ன நடக்கும்னு தெரியுமா உனக்கு அப்படின்னு சொன்ன உடனே நம்ம சந்திரகலா வந்து சரிங்க நான் உடனடியே எங்க அக்கா கிட்ட போய் என்ன ஏதுன்னு கேட்டு தெரிஞ்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்கப்பா. அக்கா என்னக்கா நீங்க பேசிக்கிற விதத்தெல்லாம் பார்த்தா கிட்ட ஏதோ பெரிய விஷயத்த மறைக்கிற மாதிரி
இதுல தெரியுது அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும்போது நம்ம ஈஸ்வர் சொல்றாங்க, சில விஷயத்த மறைச்சுதான் ஆகணும், நடக்கிறதெல்லாம் பார்த்துட்டே இரு, சில விஷயத்த யார்கிட்டயும் சொல்லக்கூடாது, சொல்லாம இருக்கிறதா நல்லது கூட, விஷயத்தெல்லாம் நடக்கிற விதத்துல அப்படியே விட்டுறணும், அப்பதான் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஈஸ்வரி அந்த இடத்துல கேள்விக்குறியாவே பேசிட்டு இருக்காங்கன்னு சொல்லலாம். உடனே வந்து சந்திரா சொல்றாங்க, அக்கா நான் உன் தங்கச்சிக்கா, நான் கார்த்திக்கு எவ்வளவு எதிரா பேசியிருக்கேன் பண்ணிருக்கேன், அதெல்லாம் நீ மறந்துட்டியாக்கா? சந்திரா கொஞ்சம் அமைதியா இரு, நம்ம ரெண்டு பேரும் இப்படி பேசுறதெல்லாம் பார்த்துட்டு ஓ இவங்க ரெண்டு பேரும் ஏதோ திட்டம் போறாங்களோ அப்படின்னு நினைச்சிட்டு ரேவதி மனசு மாறிட்டானா, விடு விடு வேணாம், எனக்கு ரொம்ப பயமா இருக்கு, அதுக்கப்புறம் ரேவதி மனசு மாறிடுவா, எனக்கு ரேவதி தான் முக்கியம் அப்படின்னு சொன்ன உடனே, அக்கா உன் பொண்ணை மட்டும் நீ நம்பவே நம்பாத, அவளை நீ ரொம்ப நல்லவன் நினைச்சிட்டு இருக்க, ஆனா பாரு உனக்கு மேல ஏதாவது பண்ணி வச்சிருக்க போறா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஈஸ்வரியே குழப்பிட்டு இருக்காங்கப்பா இந்த சந்திரகலா. சரிக்கா இந்த விஷயத்த மட்டும் சொல்லு, உன்னோட பொண்ணு உன்னையே ஏமாத்திட்டு இருந்தானா நீ என்ன பண்ணுவ சொல்லு அப்படின்னு சொன்ன உடனே நம்ம ஈஸ்வரியும், ஆமா சந்திரா நீ சொல்றது கூட கரெக்ட் தான் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்க ஆரம்பிக்கிறாங்கப்பா. அப்படி மட்டும் நடந்துச்சுன்னா உன்னால என்ன பண்ண முடியும் சொல்லு அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே நம்ம ஈஸ்வரி வந்து, என்ன சந்திரா என்னையும் பயம்படுத்துற நீனு, பின்ன என்னக்கா உன் பொண்ணு உன்கிட்ட இந்த மாதிரிலாம் பேசிட்டு அவன் முடிவை பின்னாடி போய் மாத்திட்டானா என்ன பண்ணுவேன் நீனு, அதுக்கப்புறம் ரொம்ப கஷ்டம் பாத்துக்கோ அப்படின்னு சொன்ன உடனே ஈஸ்வரி சொல்றாங்க, இல்ல அதுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி வந்து நினைச்சிட்டு இருக்காங்க. சமீபத்துல அவங்க ரெண்டு பேருமே பேசினதே கிடையாது, அப்படி இருக்கிற சூழ்நிலையில அவ என் பொண்ணு என்ன மாதிரி தான் யோசிப்பா அப்படின்னு சொல்லிட்டு இருக்க, ஐயோ உன்னெல்லாம் மாத்தவே முடியாது, இதுக்கப்புறம் நான் என்னடா பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல யோசிச்சுட்டு இருக்க. உடனே சந்திரகலா வந்து, இதுக்கப்புறம் இந்த அக்காவை நம்மளால வேலைக்கு ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு உடனே சிவனாண்டிக்கு தான் கால் பண்றாங்க. சிவனாண்டியும் போன் எடுத்துட்டு, என்ன சந்திரா நான் சொன்னது தானே அங்க நடந்துச்சு அப்படின்னு சொன்ன உடனே, ஆமாங்க நீங்க சொன்னதுதான் இங்க நடந்துச்சு அப்படின்னு சொன்ன உடனே, சரி இப்போ என்னதான் பேசினேன், எங்க அக்கா கிட்ட பேசின வரைக்கும் ஒன்னும் உருப்பிட்டு வராது மட்டும் புரியுது அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. சரி அது மட்டும் இல்லாம இவங்க ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்கிறத பார்த்தா ரெண்டு பேரும் சண்டை போடுற மாதிரி மட்டும் தெரியல அப்படின்னு சொன்ன உடனே நம்ம சிவனாண்டி சொல்றாங்க, இங்க பாரு சந்திரா இதெல்லாம் வேலைக்கே ஆகாது, உடனே இங்க கிளம்பி வா அப்படின்னு சொன்ன உடனே நம்ம சந்திரகலாவும், சரிங்க நீங்க சொல்றதெல்லாம் கரெக்ட் தான், உடனே நாங்க கிளம்பி வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சந்திராவும் அந்த இடத்துக்கு வர மாதிரி தான் தெரியுது. அப்ப அந்த இடத்துல மயில்வாங்கனை கேக்குறாங்க, சரிப்பா அங்க வேலையெல்லாம் எப்படி நடந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்க, எல்லாமே நல்லாதான்ப்பா நடந்துட்டு இருக்கு அப்படின்னு சொன்ன உடனே, இவங்க ரெண்டு பேரும் என்ன காமெடி பண்ணிட்டு இருக்காங்களா பொண்ணு பார்த்து, சரிங்க எனக்கு நிறைய வேலை இருக்கு நான் போய் பார்க்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு போக, உடனே சிவனாண்டி வந்து, அப்புறம் நம்ம முத்துவேலு இவங்க ரெண்டு பேருக்கிட்டே மயில்வாங்கனை போய் கேக்குறாங்க, என்னப்பா நீங்க ரெண்டு பேரும் அமைதியா இருக்கீங்க, ஏதாவது சுவாரஸ்யமா பண்ணிட்டு இருப்பீங்களே, இந்த தடவை எதுவும் பண்ணலையா இல்ல ஏமாந்து போயிட்டீங்களா அப்படின்னு சொல்லி கிண்டல் பண்ணிட்டு இருக்காருப்பா நம்ம மயில்வாகனம். என்ன சிவனாண்டி இவ்வளவு நேரம் நீங்க ரெண்டு பேரும் பேசிட்டு இருந்ததை நான் கேட்டுட்டேன், உங்க ரெண்டு பேருக்கு தான் முதல் மரியாதை கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கடவுளை நினைச்சிட்டு இருந்தீங்களா என்ன, யாருக்கு என்ன கிடைக்கணுமோ அது முன்னாடியே எழுதியிருக்கும் புரியுதா, நீ ஏன் எனக்கு தான் இது கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டா அது உனக்கு கிடைச்சிருமா என்ன, அவங்க எப்படிப்பட்ட பெரிய குடும்பத்துல இருந்து வந்திருக்காங்க, ஆனா நீ அப்படியா எல்லா சதியும் பண்றவன், உனக்கு போய் எல்லாத்தையும் தூக்கி கொடுத்துருவாங்களா என்ன, எதுக்கு தேவையில்லாத விஷயத்துல எல்லாம் ஆசைப்படுற, நம்மளுக்கு என்ன வருதோ அதுக்கு மட்டும் ஆசைப்பட்டா போதும், தேவையில்லாம அளவுக்கு மீறி ஆசைப்பட்டா அந்த விஷயம் நம்மளுக்கு கிடைக்கவே கிடைக்காது, என்ன சிவனாண்டி புரியுதா, அப்புறம் என்ன கடைசி வரைக்கும் நீங்க ரெண்டு பேரும் ஓரமா நின்று புலம்ப வேண்டியதான், நம்ம சகல பத்தியா அவருக்கு மரியாதை கொடுக்கணும்னு யாரும் கொடுக்கல, அவருக்கு மரியாதை கொடுத்தாதான் நல்லா இருக்குன்னு எல்லாரும் யோசிச்சு செய்றாங்க, நீ மரியாதையை தேடி வாங்கணும்னு நினைக்கிற, மத்தவங்க அந்த மரியாதையை கார்த்திக்கு கொடுக்கணும்னு நினைக்கிறாங்க, ரெண்டுத்துக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கே அதுவே உனக்கு புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மயில்வாகனம் கேட்க, சரி அதையும் பாத்துரலாம், என்கிட்டயே வந்து பேசுற அளவுக்கு வந்துட்டல அப்படின்னு சொன்ன உடனே, ஆமா உன்கிட்ட பேசாம வேற யார்கிட்ட பேசணும், அவங்க கிட்ட பேசணுமா இல்ல இவங்க கிட்ட பேசணுமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல காமெடி பண்ணிட்டு இருக்காங்கன்னே சொல்லலாம். இதுக்கப்புறம் இவங்க கிட்ட பேசி ஒரு பிரயோஜனமும் கிடையாது, இவங்க கிட்ட எல்லாம் பேசி நம்ம தகுதியை குறைச்சிக்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது அந்த இடத்துக்கு ரோகிணி தான் வராங்க. ரோகிணி அந்த இடத்துக்கு வந்துட்டு, ஏங்க இந்த வெட்டி பசங்க கிட்ட எல்லாம் பேசிட்டு இருக்கீங்க, டைம் ஆச்சு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணி அந்த இடத்துல அந்த ரெண்டு பேரையும் திட்டிட்டு போறாங்கன்னே சொல்லலாம். அவ நம்ம ராஜராஜன் கேக்குறாங்க, எதுக்கு மாப்பிள்ள அங்க தேவையில்லாம பிரச்சனை, பின்ன என்ன மாமா இவனுக்கு தான் எல்லாமே தூக்கி கொடுக்கணுமா அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கான், ஆனா அது எப்படி மாமா நடக்கும், அதான் எனக்கு கோவம் வந்துருச்சு, முதல் மரியாதை வேணுமாமே முதல் மரியாதை, இவனுக்குலாம் யார் மாமா தூக்கி முதல் மரியாதை கொடுப்பா நீங்களே சொல்லுங்க அப்படின்னு சொன்ன உடனே நம்ம ராஜராஜனும், சரி சரி அது அவனுக்கே தெரிய வேணாமா இல்ல புரிய வேணாமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து எல்லாரும் கிளம்பிடுறாங்கப்பா. அப்ப வந்து சிவனாண்டி முத்துவேலு பேசுறாங்க, பாத்தீங்களா அந்த குடும்பத்துக்கு எவ்வளவு நக்கல, இதுக்கு பின்னாடி கார்த்தி இருக்கான தைரியத்துல பேசிட்டு இருக்காங்க அப்படின்னு சொன்ன உடனே, சரி விடுங்க பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சிவனாண்டி ஒரு பிளானிங் யோசிச்சுட்டு இருக்காருன்னே சொல்லலாம். சரிங்க இதுக்கப்புறம் சிவனாண்டி என்ன பிளான் யோசிக்கிறாருன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம மெட்டா ஸ்டைல லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.